கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்ம வந்து லிவ் லைக் ஜீசஸ் அப்படிங்கிற இதில் தலைப்பில் டைட்டிலில் நம்ம மெசேஜ் தியானிச்சிட்ருக்கிறோம். அதில் வந்து 8 காரியம் பார்த்துட்டோம். 2 more to go, only 2 points remaining in the message called titled live like Jesus. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. He called us to live like him, to change like him. அவரை போல மாறுவதற்காக, அவரை போல வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ வாட் ஆர் த சேஞ்சஸ் we have to made, that's we are discussing, we are seeing the points. நம்ம அந்த குறிப்புகளெல்லாம் வந்து பார்த்தோம். எப்படி நம்ம வந்து மாறுகிறது, எந்தெந்த வழியிலலாம் நம்ம வந்து மாறணும். நம்ம வந்து we should live with discernment. whatever we do, we should think a lot, think deeply, and then we should do. நம்ம நல்லா யோசித்து செய்கிறவர்களாக இருக்கணும். எதையும் அவசரப்பட்டு தவறான காரியங்களில் நம்ம வந்து செய்து விடக்கூடாது. டிசர்ன்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஹியூமிலிட்டி, வி ஷுட் லிவ் வித் ஹியூமிலிட்டி. இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு வாழ்ந்தார், அதே போல் நம்மளும் தாழ்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், இன்டெகிரிட்டி பார்த்தோம். இன்டெகிரிட்டி, நம்ம வந்து இயேசு கிறிஸ்து போல் முழுவதும் வெளிச்சமாக இருக்க அழைத்திருக்கிறார். நோ டார்க் கார்னர்ஸ், நோ டார்க் ஸ்பாட் இன் அவர் லைஃப். வி ஷுட் ஃபுல்லி வித் லைட். நம்ம வந்து முழுவதுமாக வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், சிம்பிளிசிட்டி. நம்ம வந்து எளிமையாக வந்து வாழணும். வி ஷுட் நாட் ஹோல்ட் திங்ஸ், ஹோல்ட் ஸ்டஃப். குமிக்கக்கூடாது. பொருட்களை வாங்கி நம்ம பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் ஹோல்ட் ஸ்டஃப். நம்ம வந்து பொருட்களை வாங்கி குமிக்கக்கூடாது. சிம்பிளாக வாழ வந்து கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிறப்ப எதையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. வாங்கி குமிச்சு வச்சு எதுக்கு, நிறைய பேருக்கு உதவி செய்கிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும். அதுக்கப்புறம் சிம்பிளிசிட்டிக்கு அப்புறம் பாசிபிலிட்டி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பாசிபிலிட்டி, வி ஷுட் லிவ் வித் அ மைண்ட் செட் ஆஃப் பாசிபிலிட்டி. காட் கேன் டூ எனிதிங், ஜீசஸ் கேன் டூ எனிதிங். வித் தேட் மைண்ட் செட், வித் தேட் ஆட்டிடியூட் வி ஷுட் லிவ். நம்ம வந்து எல்லாம் தேவனால் ஆகும் அப்படிங்கிற அந்த மனசோட வாழ்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்ம நல்லா உபசரிக்கிறவர்களாக இருக்கணும். வி ஷுட் ப்ராக்டிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. வி ஷுட் லிவ் வித் ஹாஸ்பிட்டல். வி ஷுட் ட்ரீட் அதர்ஸ் இன் த வே காட் ட்ரீட்டட் அஸ். நம்மளை எப்படி ஆண்டவர் ட்ரீட் பண்ணுறாரோ அதே போல் நம்ம மற்றவர்களை ட்ரீட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். வி ஷுட் டூ குட் திங்ஸ் டு பீப்புள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவிலிட்டி, வி ஷுட் லிவ் வித் சிவிலிட்டி. நாகரிகத்தோட, பண்பாடோட நம்ம வந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வி ஷுட் லிவ் வித் சேரிட்டி. சேரிட்டி அப்படிங்கிறப்போ இட்ஸ் நாட் only about helping the poor people or giving money to the poor people or feeding the poor. It's not only about that. It's about forgiving people, showing mercy, showing kindness. இது நம்ம வந்து இரக்கம் காட்டுகிறவர்களாக, தயை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து லிவிங் வித் சேரிட்டி. நம்ம பெருந்தன்மையோட, நல்ல மனசோட, நல்ல மனப்பான்மையோடு இருக்கிறதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இப்படி நிறைய காரியங்கள், 8 காரியங்களை நம்ம வந்து பார்த்தோம். இந்த 8 காரியங்கள்லே நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறையா வந்து இதை சொல்லலை, அதை சொல்லலை அப்படின்னு நீங்கள் வந்து அவ்வளோவா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த 8 பாயிண்ட்லேயே வந்து நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 பாயிண்டில் இன்னும் நிறையா காரியங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமும் இன்னும் இது சொல்லலைன்னு இருந்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சில காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம் வந்து பார்ப்போம். ஏன்னா அவர் இட்ஸ் என்ன சொல்கிறது, ரிசர்ச்டு பேப்பர். இட்ஸ் லைக் அ ரிசர்ச் பேப்பர். ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து நல்லா தியானிக்கிறோம். ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். நம்ம இதோட இந்த மெசேஜோட நோக்கம், பர்பஸ் ஆஃப் திஸ் மெசேஜ் இஸ் டு மேக் யூ ஆல் லிவ் லைக் ஜீசஸ். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து போல வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு மெசேஜ் அந்த எடுத்தேன். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது, டுடே வி ஆர் கோயிங் டு see the 9th point, that is generosity, and the 10th point is right priority. ஓகேவா? ஸோ generosity
and right priority. We should live with generosity and we should live with right priority. சரிங்களா? லூக்கா 12வது அதிகாரம் 30லேருந்து 31 முடிய வசனங்களை வாசிக்கலாமா? லூக்கா 12, Luke chapter 12 verse 30 and 31. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களோடு கூட இடைபடுவாராக, உங்களோடு கூட பேசுவாராக. இந்த உலகத்தார் என்ன பண்ணுறாங்க, நாடி தேடுறாங்க, நிறையா விஷயங்களை நாடி தேடுறாங்க. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். The Lord knows what you need. The Lord knows, the Father God, our Father God knows well what you need. நீ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் நன்கு அறிந்திருக்கிறார். He will provide for you. Hallelujah. Because the Lord is our Jehovah Jireh. அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணுவார், ப்ரொவைட் பண்ணுவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். டோன்ட் ரன் ஆஃப்டர் மணி, டோன்ட் ரன் ஆஃப்டர் டைட்டில்ஸ், டோன்ட் ரன் ஆஃப்டர் பொசிஷன், டோன்ட் ரன் ஆஃப்டர் அத்தாரிட்டி. அதிகாரிகள், அதிகாரத்துக்கு பின்னால், பணத்துக்கு பின்னால், மனிதர்களுக்கு பின்னால் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. வி ஷுட் சீக் த கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் என்ன பண்ணணும், நம்ம தேடணும். தென் ஆல் திங்ஸ் வில் பி ஆடட் டு அவர் லைஃப். ஹல்லேலூயா. மற்ற எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறாரு. ஸோ புட் காட்ஸ் work first in your life. Hallelujah. Put God first in your life. முதலாவது தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது இடத்துல வைத்திருக்கணும். அவருக்கு தான் எல்லா முதன்மை, முன்னுரிமை எல்லாமே கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இன் மோஸ்ட் கல்ச்சர்ஸ் டுடே இட்ஸ் ஈஸி டு திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், to hold all your resources and to consider your own interests before other people. இப்போ நிறைய கலாச்சாரத்தில் என்ன நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னை பற்றி நீ அதிகமாக திங்க் பண்ணணும், உன்னோட லைஃபு உன் கையில் தான் இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும், உன்னை முதலாவது நல்லா பார்த்துக்க அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளை நம்ம பார்த்துக்கணும் தான். we should look after ourselves, but also we should look after others. நம்மளை மாத்திரம் பார்த்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, மற்றவர்களையும் கவனிப்பதற்காக. ஹல்லேலூயா. சோதரம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 4. லெட்ஸ் ரீட். பிலிப்பியர் 2:4 வாசிப்போமா? அவனவன் தனக்கானவைகளை நோக்காமல், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஸோ நமக்கு ஒரு we should not only thinking about ourselves, our family, our career, our studies, our things. நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள், நம்மளுடைய ஸ்டடீஸு, நம்முடைய ஃபேமிலி, இதை பற்றியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. we should think of others also. Hallelujah. So that is the mindset of Christ. That is the mind of, let Christ mind be yours. ஆண்டவருடைய சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு 5ஆம் வசனத்தில் அதே verse 5ல் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவில் இருந்த, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் நினச்சிருந்தாருன்னா நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வரணும் அப்படி சொல்லி அவர் நினச்சிருந்தாருன்னா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு நம்ம பரலோகத்தில் இருப்போம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம அழிவுக்கு விலகி இருக்க முடியாது. நம்ம நரகத்திலிருந்து நம்மை விலக்குவதற்கு, நரக ஆக்கினையிலிருந்து நம்மை மீட்டு கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா அவர் he has the tendency of looking after others rather than only himself. அவரை பற்றியே யோசிக்கிறத விட மற்றவர்களை பற்றியும் அவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறவராக இருந்தார். ஸோ அதுதான் லிவிங் வித் ஜெனராசிட்டி. தட் இஸ் லிவிங் வித் ஜெனராசிட்டி. அதுதான் ஒரு பெருந்தன்மையோட, தாராள மனப்பான்மையோட இருக்கிறது. தமிழில் ஜெனராசிட்டிக்கு பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, உயர் பண்புடைமை, இதெல்லாம் சொல்கிறோம் அந்த வார்த்தைகள். சரிங்களா? ஜெனராசிட்டினா பெருந்தன்மையோடு இருக்கிறது, தாராள மனப்பான்மையோட, உயர்ந்த பண்புடைமையோட நம்ம இருக்கிறது. ஸோ அப்போ ஜீசஸ் கால்ஸ் us to live differently. எவ்ரி அதர்ஸ் they are telling, think about yourself,
think about your job, think about your position, think about your studies. Everybody is saying like that, but what Jesus Christ tells, we should follow that. Hallelujah. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கானவைகளை மாத்திரமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவீர்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிறருக்குள்ள காரியங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? பார்க்கணும். நம்மளால் முடிந்த உதவிகளை செய்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் ஜெனராசிட்டி, பெருந்தன்மையோட வாழுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யோவான் 3:16 அதுக்கு நல்ல உதாரணம். ஹல்லேலூயா. John chapter 3 verse 16 is a best example for generosity of our Father God. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் He gave His Son. The Lord, the Father God gave His Son. That is generosity. Hallelujah. நம்ம மேலே வச்சிருந்த அன்பினால. So He has the best love for us. Hallelujah. அவர் சிறந்த அன்பை நமக்காக அவர் வைத்திருந்தார். அதனால் out of that best love He gave His Son for us. Hallelujah. சோதர கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அதுதான் ஜெனரசிட்டி. அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும். ஸோ while reading John 3:16 we should also consider reading 1 John 3:16. 1 John 3:16. 1 யோவான் 3:16 என்ன சொல்லுது? நம்ம பிறருக்காக ஜீவனை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார், நம்மளும் பிறருக்காக ஜீவனை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் ஜெனராசிட்டி. ஸோ ஃபாதர் காட், He was so generous that He gave His Son for us. Hallelujah. Whoever believes in Him, they will have eternal life. They will not perish. They will have eternal life. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வந்து நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, நம்புகிறாங்களோ, அவங்க எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். Hallelujah. He was so generous. ரொம்ப பெருந்தன்மையோட நமக்காக கொடுத்தவர். நம்மளும் we should also live with that generosity. Hallelujah. ஸ்தோத்திரம். அதே தாராளமான பான்மையோட, அதே பெருந்தன்மையோட நம்மளும் இருக்கணும். ஸோ நாமும் நம்முடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ யோவான் 3:16 வாசிக்கும் போது 1 யோவான் 3:16 ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஜெனராசிட்டியை தான் சொல்லுது. இதுவும் ஜெனராசிட்டியோடு நம்ம வந்து வாழணும் அப்படின்னு நமக்கு சொல்லுது. பெருந்தன்மையோட, ஆண்டவர் பிதாவுடைய பெருந்தன்மை யோவான் 3:16. 1 யோவான் 3:16 நம்ம பெருந்தன்மையோட தாராள மனசோட இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லுகிறது. அப்படி தாராள மனசோட மக்கள் இருந்தாங்க. ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 2. ரோமர் 15:2. நான் பாப்பா இங்கிலீஷில் பேசுகிறேன். அது வந்து at the back we have Kavya. She is from Andhra. So for her I am translating some sentences in English. So she will understand the content of the message. So that's why I am speaking then and then in English. ஸோ அதுக்காக தான் இங்கிலீஷ் பேசுகிறேன். 15:2 வந்து பாருங்கள். ரோமர் 15:2. ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. நம்மள எல்லாரும் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் என்ன பண்ணணும்? வி ஷுட் கன்சிடர் அதர்ஸ் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஃபிசிக்கல் க்ரோத், மற்றவுடைய சரீர வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, அதுக்கு வந்து நன்மை உண்டாகும்படி பிரியமாக வந்து என்ன பண்ணணும்? நடந்து கொள்ளணும். தட் இஸ் ஜெனராசிட்டி. அதுதான் பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மையோடு நம்ம வந்து நடந்து கொள்ளணும் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலும் நம்மளுக்கு உற்சாகப்படுத்தி எழுதுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எவ்ரி டைம் யூ கிவ் யூ பிகம் மோர் லைக் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவை நீங்கள் கொடுக்குற போல ஜெனராசிட்டி, பெருந்தன்மை அப்படின்னாலே கொடுக்கிறது, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஏதாவது ஒன்று கொடுக்குறப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யூ பிகம் மோர் லைக் ஜீசஸ். நீங்கள் வந்து இயேசுவை போல என்ன பண்ணுகிறீங்க? மாறிக்கொண்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்ரி டைம் யூ கிவ் யுவர் ஹார்ட் க்ரோஸ் பிகர். ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய இருதயம் பெருசாகுது. அதுதான் பெருந்தன்மை. இருதயம் வந்து என்ன பண்ணுது? பெருசாகிறத வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணலாம், பார்க்கலாம். எவ்ரி டைம் யூ கிவ் யூ பிரேக் த கிரிப் ஆஃப் மெட்டீரியலிசம் இன் யுவர் லைஃப். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் கிரிப்டு பை மெட்டீரியலிசம். நிறைய மக்கள் வந்து இந்த உலக பொருட்கள், உலக ஆசை, அது இச்சை, இதில் வந்து பிடிபட்டிருக்கிறாங்க.
அதை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குறவர்களாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க. மெட்டீரியலிசம் வந்து இட்ஸ் அபவுட் ஹோல்டிங் திங்ஸ் ஃபார் யோர் செல்ஃப், எல்லாம் உங்களுக்காக சேர்த்து வைக்கிறது. பட் யூ ஷுட் பிரேக் த grip ஆஃப் மெட்டீரியலிசம் ஃப்ரம் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அந்த மெட்டீரியலிசம் அப்படிங்கிற பிடியை நீங்கள் உடைச்சி எறியுறீங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ அதனால் என்ன, யூ ஸ்டார்ட் கிவிங். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கொடுக்க ஆரம்பி. லிவ் வித் ஜெனராசிட்டி, நல்ல பெருந்தன்மையோட வாழ நம்ம வந்துக்கணும். when you give you win a spiritual victory every time. ஹல்லேலூயா. ஏன்னா சாத்தான் வந்து நினைக்கிறான் நம்ம கொடுக்கக்கூடாது, உங்களுக்குள்ள காரியங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்களுடைய காரியம் உண்டு, அதை மட்டும் நீ பார்த்துட்டு வேறு யாரையும் நீ வந்து பார்க்காத எதையும். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்ல, ஒவ்வொருவனும் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆனால் சாத்தானுடைய சேட்டன்ஸ் மைண்ட் செட் இஸ் திங்க் அபவுட் ஒன்லி யுவர் செல்ஃப், திங்க் அபவுட் ஒன்லி யுவர் ஸ்டடீஸ், ஒன்லி ஃபார் யூ, ஹோல் திங்ஸ், எல்லாத்தையும் கேதர் த ஸ்டஃப், gather wealth, everything, earn wealth, earn money, everything for you only. உனக்காக மட்டும்தான், நீ எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண, அனுபவி, அதுக்காக நீ சேர்த்து வை அப்படி தான் சாத்தான் வந்து சொல்லுவான். அதனால தான் ஆண்டவர் அந்த ஓமையை வந்து சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் வந்து எல்லாம் விளையுது, நிறைய வந்துக்கிட்டு, என் ஆத்துமாவே நீ நல்லா சந்தோஷப்படு, நல்லா மகிழ்ச்சியார், எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு. இது வந்து சேட்டன்ஸ் மைண்ட் செட். எவ்ரிதிங் இஸ் ஃபார் மீ. அது வந்து யாரோட? சேட்டன்ஸ் மைண்ட் செட், பிசாசோட மைண்ட் செட் அது. ஆனால் காட்ஸ் மைண்ட் செட், இயேசு கிறிஸ்துவோட மைண்ட் செட் வந்து என்ன, அவரோட மனசு வந்து என்ன அப்படின்னா, ஷுட் ஹெல்ப் அதர்ஸ். ஹல்லேலூயா. வி ஷுட் நாட் ஓன்லி திங்கிங் ஆஃப் அவர் செல்ஸ் பட் ஆல்சோ வி ஷுட் திங்க் ஆஃப் அதர்ஸ். ஹல்லேலூயா. நமக்கும் உதவி செய்கிறவர்களாக, பிறருக்கும் உதவி செய்கிறவர்களாக நம்ம வந்து காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 4:18 பாருங்கள். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:18. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக தீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே வந்து தீத்துக்கிட்ட இந்த சர்ச் ஆஃப் பிலிப்பியன்ஸ், த பீப்புள் கேவ் ஆஃபரிங் டு அப்போஸ்டல் பால். அதை அந்த காணிக்கைகளெல்லாம் பெற்று அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறார். எப்பாப்ராத்து கையில் வந்து நீங்கள் காணிக்கையெல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்க, நீங்கள் கொடுத்த காரியங்களெல்லாம் அவனோட கையிலேருந்து நான் வாங்கிக்கிட்டேன், இப்போ நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து கிரைஸ்ட் மைண்ட் செட். ஹல்லேலூயா. வி ஷுட் ஹெல்ப் அதர்ஸ். நம்ம மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும். வி ஷுட் லிவ் வித் ஜெனராசிட்டி. த பிலிப்பியன்ஸ் ஆஃபரிங் இஸ் அ ஃப்ராக்ரண்ட் ஆஃபரிங் விச் இஸ் அக்செப்டபிள் டு காட். இந்த பிலிப்பி பட்டணத்து ஜனங்கள் வந்து சுகந்த வாசனையாக ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்தினாங்க. அது தேவனுக்கு உகந்த பலியாக இருந்தது. அது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற, தேவன் பிரியப்படுகிற பலியாக அது இருந்தது. அந்த காணிக்கையை பிலிப்பி ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்க, செய்தாங்க அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பி பட்டண ஜனங்கள், அவங்க ஊழியக்காரர், பிலிப்பி அந்த பட்டணத்தில் உள்ள சர்ச் வந்து எஸ்டாப்ளிஷ்டு பை அப்போஸ்டல் பால். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த சர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்த சர்ச் பீப்புள் வந்து அந்த ஊழியக்காரருக்கு உதவி செய்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் அந்த ஆஃபரிங்கெலாம் பெற்றுக்கொண்டு என்ன சொல்கிறாரு, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த காணிக்கை பெற்ற அவர் என்ன பண்ணுறாரு, மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலன் பால் நாட் ஓன்லி ரிசீவ்ஸ் த ஆஃபரிங் பட் ஆல்சோ ஸ்பெண்ட்ஸ் த ஆஃபரிங் ஃபார் ஹெல்பிங் அதர்ஸ். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த காணிக்கைகளை பயன்படுத்தவும் செய்கிறத நம்ம வந்து வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ வி திங்க் ஆஃப் அவர் செல்ஸ் பட் வி திங்க் ஆஃப் அதர்ஸ் டூ. வி ஷுட் நாட் ஓன்லி திங்க் ஆஃப் அவர் செல்ஸ் பட் ஆல்சோ அதர்ஸ். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. ஹல்லேலூயா. அதுதான் வந்து கிறிஸ்தவம். நம்மளை பற்றியே யோசித்து கொண்டே இருக்கிறது வந்து கிறிஸ்தவம் கிடையாது. மற்றவர்களுடைய நலனையும், வி ஷுட் திங்க் ஆஃப் அதர்ஸ் வெல்ஃபேர் ஆல்சோ, others goodness also. That is Christianity. We should live in that light. Hallelujah. ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தரையும் பாருங்களேன், நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், the Lord gave his son for us. Hallelujah. கர்த்தராகிய பிதாவானவர், தேவனாகிய பிதாவானவர் நமக்காக தன்னுடைய மகனையே வந்து என்ன பண்ணார், கொடுத்தார். He thought of us. The Father God thought of us
then he gave his son for us. Hallelujah. நம்மளை குறித்து யோசிச்சாரு, நம்மளை குறித்து நினைச்சாரு. அதுக்காக அதை நினச்சிட்டு இவங்களை வந்து மீட்பதற்கு நம்முடைய பையன் போனாதான் சரியாகும். ஹல்லேலூயா. சோதரர், எந்த பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து போனாதான் சரியாகும் அப்படி சொல்லி நம்ம குறித்து அவர் வந்து யோசிச்சார். The Lord is thinking of us, the Lord thought of us and gave his son for us. ஹல்லேலூயா. நம்மை பற்றி நினைத்தார், அதனால தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்தார். தட் இஸ் ஜெனராசிட்டி. ஹல்லேலூயா. அதுதான் பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை நமக்கு இருக்கணும். அப்புறம் த லார்ட் ரிமெம்பர்ட் சோ மெனி பீப்புள் இன் த பைபிள். நிறையா பேரை வந்து பைபிளில் நம்ம வந்து வாசிக்கிறோம். கர்த்தர் அவங்கள நினச்சாரு ஆசீர்வதிச்சாரு அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறைய பேரை வந்து பார்க்குறோம். ஹி ரிமெம்பர்டு சேரா. சாராளை கர்த்தர் வந்து என்ன பண்ணார், நினைவு கூர்ந்தார். அப்புறம் வந்து சாரா கர்ப்பந்தரித்து என்ன பண்ணாங்க, குழந்தைய பெற்றெடுத்தாங்க, ஈசாக்கு பிறந்ததை பார்க்குறோம். அதுக்கப்புறம் த லார்ட் ரிமெம்பர்ட் ரேச்சல். ராகேல கர்த்தர் வந்து என்ன பண்ணார், நினைவு கூர்ந்தார். அதுக்கப்புறம் யோசேப்பு பிறந்தான். அதுக்கப்புறம் த லார்ட் ரிமெம்பர்ட் ஹேனா. அன்னாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அப்புறம் சாமுவேல் வந்து என்ன பண்ணார், பிறந்தார். ஸோ அப்போ பாருங்கள், த லார்ட் ரிமெம்பர்ஸ் எவ்ரி ஒன். இன் சாம்ஸ் 115 verse 12 it says the Lord remembers us, the Lord blesses us. Hallelujah. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தர் வந்து சாராள், அங்கே ராகேல், அண்ணா, தாவீது இவங்கள தான் வந்து நினைவு கூர்ந்தார், அவங்கள ஆசீர்வதித்தார் அப்படின்னு இல்லை. சங்கீதம் 115:12 என்ன சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் the Lord remembers us and blesses us. Hallelujah. அந்த சங்கீதத்தில் நிறையா அந்த வார்த்தைகளெல்லாம் வந்து முன்னால் பின்னால் வார்த்தைகள்லாம் ரீட் பண்ணி பார்த்தோன்னா நல்ல எல்லாரையும் ஆண்டவர் வந்து நினைவு கூறுகிறார் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம வந்து வாசிக்கலாம். 115வது சங்கீதத்தில் Lord remembers everyone. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமாக இருக்கிற 12வது வசனம் வாசிட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும், those who fears the Lord, whether they are elder or younger, children or elders, everyone, those who fear the Lord, they will be blessed by the Lord. Hallelujah. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord will increase you and your children. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இன்க்ரீஸ் யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அதனால தான் இந்த ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. த லார்ட் ரிமெம்பர்ஸ் அஸ் ஜெனரஸ்லி. ஹல்லேலூயா. வித் ஜெனராசிட்டி, பெருந்தன்மையோடு நம்மளெல்லாம் நினச்சி பார்க்குறார், அதனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஸோ நம்மளும் மற்றவர்களை குறித்து அந்த நினைவு நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸுகளை கொடுப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஏழையாக இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். அவங்கள நீங்கள் வந்து என்ன பண்ண, நீங்கள் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்றப்போ என் ஃப்ரெண்டு இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரில அப்படி சொல்லி அந்த யோசனை வரணும். அங்கே பரலோகத்தில் அவர் நல்ல செழிப்பாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கர்த்தர் பிதாவாகிய தேவன் அப்படி இருந்தார், நம்மளை வந்து நினைக்கவே இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம மாண்டு மடிந்து போக வேண்டியதுதான். த லார்ட் thinking of us always. The Lord is thinking of us always. நம்ம எப்பொழுதும் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் he is blessing us. நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஸோ likewise we should also think of other people, our friends, our relatives. So those who suffer, those who are in need, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுது அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம நினைக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் லிவிங் வித் ஜெனராசிட்டி. ஸோ ஜெனராசிட்டியோட வாழலாமா வேணாமா? வாழணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கானவைகளை மாத்திரமல்ல பிறருக்கானவைகளை நோக்கி அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து நம்ம வந்து வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக் சாப்டர் 16 verse 9. லெட்ஸ் ரீட் லூக் சாப்டர் 16 verse 9. அழிந்து போகிற உலக பொருட்கள்னால நண்பர்களை வந்து என்ன பண்ணணுமா, ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த வசனத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யோர் செல்ஃப் யூஸிங் வேர்ல்ட்லி ரிச்சஸ் ஸோ தட் வென் தோஸ் ரிச்சஸ் ஆர் கான் யூ வில் பி வெல்கம்டு இன் தோஸ் ஹோம்ஸ் தட் கண்டினியூ ஃபார் எவர். ஹோம்ஸ் தட் கண்டினியூ ஃபார் எவர் அப்படின்னா இட்ஸ் இட்டர்னல் லைஃப். ஹோம்ஸ் தட் கண்டினியூ ஃபார் எவர்.
அந்த வீடு நித்தியமான வீடு அப்படின்னு தமிழில் இருக்கும். நித்தியமான வீடு, நித்தியமான வீட்டில் நம்ம வந்து நிலைத்திருக்கணும். நித்தியமான வீட்டுக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னா இங்கே நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு உள்ளது நமக்கு தான் எல்லாம் அப்படின்னு நம்ம வந்து வாழ்ந்தோம், நம்முடைய காரியங்களே பார்த்து கொண்டு இருந்தோம்னா நம்ம நித்தியமான வீட்டுக்குள்ளே நம்ம வந்து போக முடியாது. ஸோ மற்றவர்களையும் நம்ம வந்து நினைக்கணும், மற்றவர்கள் குறித்து நம்ம வந்து யோசிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். ஸோ அழிந்து போகிற உலக பொருட்களை, ஒரு டீ சாப்பிடவா, நான் டீ குடிக்க போகிறேன் வரியா அப்படி சொல்லி கூப்பிட்றது, சாப்பிட்டியா, நான் சாப்பிட போகிறேன் வரியா அப்படி சொல்லி என்ன பண்ணலாம், கூட கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அப்படி வந்து என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து ஆதாயப்படுத்தணும். அப்படி சொல்கிற நாம் ஃபிசிக்கல் நீடுக்கு நம்ம வந்து கூப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். ஃபிசிக்கல் நீடு வி ஆர் டூயிங் எவ்ரி திங். பட் வாட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் நீட்? யூ ஆர் கோயிங் டு சர்ச் அண்ட் யூ ஆர் நாட் காலிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சிம்ப்ளி யூ ஆர் கம்மிங் டு சர்ச். அது வந்து தட்ஸ் நாட் குட். ஓகேவா? நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வரீங்க, மற்ற நேரத்தில் டீ குடிக்க போகலாமான்னு கூப்பிட்றீங்க, ஆனால் சர்ச்சுக்கு போகலாமான்னு கூப்பிட்றோமா? ஏய் கம் லெட்ஸ் கோ டு சர்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோமா? சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்களா? கூப்பிடணும். ஹல்லேலூயா. ஏன்னா வி ஷுட் நாட் ஓன்லி திங்க் ஆஃப் தேர் ஃபிசிக்கல் நீட் பட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் நீடு. அந்த ஃபிசிக்கல் நீடை மாத்திரம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் நீடையும் வந்து என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்க வந்து என்ன பண்ணணும், வளரணும். ஆவிக்குரிய ரீதியிலையும் அவங்க வந்து வளர்கிறவர்களாக காணப்படணும். அது ரொம்ப முக்கியம். நான் வந்து அவனுக்கு டீ வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், ஆண்டவர் வந்துட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனியான்னு கேட்பார் மேலே பரலோகத்தில் வந்துட்டு. நீ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போன, சரி சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தியா, ஒருத்தடையா கூப்பிட்டு பார்த்தியா, அவனை சர்ச்சுக்கு வரையாடான்னு கூப்பிட்டு பார்த்தியா அப்படி சொல்லி என்ன பண்ணுவார், த லார்ட் வில் கொஸ்டின் அஸ். டிட் யூ கால் ஹிம் டு சர்ச்? டிட் யூ சே ஒன் வேர்ட், ஏய் கம் டு சர்ச், கம் அண்ட் சி, டிட் யூ சே தட் அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், கேட்பார். வந்து பாருன்னு சொல்லி நீ சொன்னியா, அந்த வார்த்தையாவது சொன்னியா அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து கேட்பார். அப்போ நம்ம வந்து முழிக்கக்கூடாது. லார்ட் ஐ டுக் ஹிம் டு டீ, ஐ டுக் ஹிம் டு லஞ்ச், எல்லாம் அங்கே கூட்டு போனேன், இங்கே கூட்டு போனேன். டிட் யூ டேக் ஹிம் டு சர்ச்? த லார்ட் வில் ஆஸ்க். சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனியான்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், கேட்பார். அது ரொம்ப முக்கியம். ஸோ நித்தியமான வீடுகளில் நம்மளை வரவேற்பதற்கு நம்ம அழிந்து போகிற உலக பொருட்கள் நண்பர்களை ஆதாயப்பது. இன் அதர் வேர்ட்ஸ், காட் வாண்ட்ஸ் யூ டு யூஸ் யுவர் மனி டு ஹெல்ப் பீப்புள் லேர்ன் அபவுட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ அதில் நம்முடைய பணத்தை வந்து ஒரு பர்சனோட லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய பர்பஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, he should learn about Jesus. அவன் இயேசுவை குறித்து அறிகிறவனா மாறணும். he should hear the good news of Jesus Christ. அவன் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை அறிகிறவனா இருக்கும். he should get saved. அவன் வந்து ரட்சிக்கப்படணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே விஸ்வா நவீன் அப்படி சொல்லி 2 பசங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஆப்போசிட்டில் வந்து மேன்ஷனில் வந்து தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே சிட்டி ரிவைவல் ஏஜி சர்ச்சில் உள்ள ஒரு அங்கிள், பாபு அங்கிள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்கள ஆதரிக்கிறவங்களா அவங்க வந்து இருக்கிறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அழிந்து போகிற உலக பொருட்கள்னால அவங்க வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதோட ரிசல்ட் என்ன? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி? தே ஆர் நோயிங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அந்த ரிசல்ட் வந்து என்னது? அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டாங்க. they are learning about Jesus Christ and now they know how good our God is. hallelujah. நம்முடைய தெய்வம் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ உதவி செய்கிறவர் அப்படிங்கிறத அவங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, தெரிந்து கொள்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து when you also grow, hallelujah, நீங்களும் வளரும் பொழுது you should spend or invest money like that. hallelujah. இது போல் நம்ம வந்து பணத்தை செலவழிக்கிறவர்களாக, இன்வெஸ்ட் பண்ணுறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ வந்து then you might meet someone in heaven who will say, thank you, your money helped me to come to church. ஹல்லேலூயா. நீ எனக்கு வந்து பணம் வந்து பண உதவி செய்த அதுக்கு நான் பிராயச்சித்தமாக வந்து என்ன பண்ணேன், உங்களோட சர்ச்சுக்கு வந்தேன். இப்போ நான் ஹெவனில் இருக்கிறேன், இப்போ நான் பரலோகத்தில் இருக்கிறேன். அப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டீ குடிக்க வாடா, லஞ்சு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட வாடான்னு சொல்லி நீ வந்து கூப்பிட்டு போனேன். அதே மாதிரி சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனேன். இப்போ நம்ம பரலோகத்தில் இருக்கிறோம்.
ஸோ இஃப் யூ வாண்ட் a forever friend in heaven, you should take your friend to church. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு forever friend வேணுமா? இவன் வந்து எனக்கு நித்தியமான ஒரு நண்பனாக இருந்தால் நல்லாயிருக்கும், பெர்மனண்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, டேக் ஹிம் டு சர்ச். ஹல்லேலூயா. அவனை வந்து சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு வாங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்து அவன் ரட்சிக்கப்பட்டான்னா அப்புறம் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது அவனும் பரலோகத்துக்கு வரும்போது ஃபாரெவர் ஃப்ரெண்டாக மாறிடலாம். ஓகேவா? ஆனால் அவனை வந்து மற்ற காரியங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வராமல் வந்துட்டீங்கன்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான். ஆனால் நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க. அங்கே உங்களோட நீங்கள் நினச்சிங்க அவன் ஃபாரெவர் ஃப்ரெண்டாக இருப்பான்னு நினச்சிங்க, ஆனால் அவனை மிஸ் பண்ணுவீங்க. பரலோகத்தில் மிஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய நண்பர்களை என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் ஃபாரெவர் ஃப்ரெண்ட், ஃபாரெவர் பெஸ்டி, எல்லாம் ஃபாரெவர் பெஸ்டிலாம் வேணும்னா take them to church. Hallelujah. ஸ்தோத்திரம். They will get saved. They will learn about Jesus first. அவங்க முதலாவது தேவனை குறித்து, இயேசு குறித்து அறிந்து கொள்வார்கள். Then they will commit their life to Jesus. ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. Then they will get saved. அவங்க அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுவாங்க. And at the end they will come to heaven with us. Hallelujah. நம்மோடு கூட பரலோகத்தில் அவங்க நித்தியமாக வாழ்ந்திருப்பாங்க. ஸோ ஃபாரெவர் ஃப்ரெண்டாக நமக்கு பரலோகத்துலேயும் இருப்பாங்க. ஸோ ஃபாரெவர் ஃப்ரெண்டு வேணும்னா இப்போவே சர்ச்சுக்கு மக்களை கூட்டிகிட்டு வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே டு ஹெவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன், என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படி சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த ஜெனராசிட்டி நம்ம எல்லாத்துக்கும் தேவை. ஹல்லேலூயா. அந்த ஜெனராசிட்டி, இந்த பெருந்தன்மையோடு நம்ம வந்து வாழணும். இது மதம் மாற்றுகிறதல்ல, மனம் மாறுகிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் அபவுட் சேஞ்சிங் ரிலிஜன், இட்ஸ் சேஞ்சிங் த மைண்ட். ஹல்லேலூயா. அந்த மனசை வந்து மாற்றுகிறது, நல்ல ஒரு லீடரை ஃபாலோ பண்ணுறது, அவ்வளோதான். இந்த உலகத்தில் நீங்கள் யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணாலும் அவன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடலாம், அது ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணிடுவான். இங்கே வந்து மனுஷர்களுடைய லைஃப், யாரோட லைஃப்பும் பர்ஃபெக்டே கிடையாது. ஒன்லி காட் இஸ் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் பர்ஃபெக்ட். அப்போ பர்ஃபெக்டானவரை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ வி ஷுட் ஃபாலோ த பர்ஃபெக்ட் காட். ஹூ இஸ் த பர்ஃபெக்ட் காட்? ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஃபாலோ எனி மேன், எனி ஹியூமன் பீயிங் ஆன் திஸ் எர்த், யூ வில் கெட் டிஸ்ட்ராக்டட் ஒன் டே. ஒரு நாள் வந்து அவங்கள நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. தட் ரோல் மாடல், that mindset, that character will be broken, that good character will go. ஒரு நாள் அது போயிடும். நல்ல குணமாக என்ன இதாக இருந்தாலும் ஒரு நாள் அது போயிடும். People think the Bible says money is the root of all evil, but it doesn't. மக்கள் வந்து நினைக்கிறாங்க பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அப்படியா வசனம் சொல்லுது? பணமாக எல்லா தீமைக்கும் வேறு பண ஆசை. Love of money is the root of all evil. It's not money is the root of all evil. It's not like that. It doesn't. Hallelujah. The Bible doesn't say like that. The money is the root of all evil things. பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு வேதாகமம் சொல்லலை. பண ஆசை தான், the love of money, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. lot of wealthy people, the lot of rich people, they are good. அவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க. they are not doing any evil. அவங்க எந்த தீமையும் செய்யாமல் நல்லா இருக்கிறாங்க. நல்ல பணக்காரங்க, நல்ல பணம் வச்சுருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் எது வாட் மேக்ஸ் them do evil அப்படின்னா the love of money. the love of money. அப்போ ஒரு இதில் வந்து அடிக்ட் ஆகும், பணம் 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 அப்படி சொல்லி மணி மணி மணின்ட்டு அது பின்னால் ஓடுறப்போ அப்போ தான் தப்பு நடக்குது. அப்போ தான் அவங்க தீங்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏதாச்சும் ஷார்ட்கட்டில் போகலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எப்படியாச்சும் பணத்தை சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆயிடணும். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா நீ என்ன நினப்பான், நான் இவ்வளோ தெரிஞ்சிருந்தோம், இவ்வளோ தூரம் எனக்கு அறிவு இருந்தும் நான் இப்படி இருக்கிறேனே அப்படி சொல்லிட்டு அவன் என்ன நினப்பான், சீக்கிரம் நான் பெரிய ஆள் ஆகணும், அவனை விட நான் வந்து அறிவு குறைஞ்சவனா, அவனை விட நான் வந்து புத்திசாலி இல்லையா, எனக்கு புத்திசாலித்தனம் இல்லையா, என்ன நினப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்கு வழியில் போனீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அது குறுக்கு வழியில் போய் மாட்டிக்குவீங்க. அப்புறம் நடுத்தருவுக்கு தான் வரணும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. ஆனால் பணம் எல்லாவற்றிற்கும்
உதவும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஸோ பணத்தை வந்து மணி இஸ் ஜஸ்ட் அ டூல், we should know how to use it. ஹல்லேலூயா. ஒரு கருவி, பணம் அப்படிங்கிறது ஒரு கருவி. அந்த கருவியை வச்சு we can use that tool to help people to come to Christ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள, சர்ச்சுக்குள்ள மக்கள் வருவதற்கு அந்த பணத்தை வந்து என்ன பண்ணலாம், நம்ம பயன்படுத்தலாம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து இருக்கணும். மணி இஸ் அ டூல். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. பணம் வந்து ஒரு கருவி. அந்த பணத்தை வைத்து நம்ம நிறையா பேருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை, அவரை குறித்த ஒரு அறிவு உண்டாக செய்யலாம். ஹல்லேலூயா. ஸோ இதுக்காக நம்ம பணத்தை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஜெனராசிட்டி வி ஷுட் லிவ் வித். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையோடு நம்ம வந்து வாழணும். அடுத்ததாக ப்ரையாரிட்டி ரொம்ப முக்கியம். த லாஸ்ட் ஒன், ப்ரையாரிட்டி, முன்னுரிமை. யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம் நம்முடைய வாழ்க்கையில்? டு whom we are giving the first place in our life. ஹல்லேலூயா. யாருக்கு வந்து முதலிடம் கொடுக்குறோம்? knowing what should be first, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் எது முதல்ல இருக்கணும், எது முன்னுரிமை பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காடு தான். அதுக்கு கீழே, அந்த காடுக்கு கீழே நேராக ஒரு ஏரோ மார்க் போட்டிங்கன்னா ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு அப்புறம் தான் இந்த சைடு ஒரு ஏரோ மார்க், இந்த சைடு ஒரு ஏரோ மார்க் போட்டிங்கன்னா ஃபேமிலிக்கு அப்புறம் அங்கே வந்து என்ன வருது, நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ் வரலாம், ஜாப் வரலாம், எதுனாலும். அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த சைடில் மினிஸ்ட்ரி எல்லாம் வரலாம். சரிங்களா, ஊழியம் இதெல்லாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து யார்? காட். அதுக்கப்புறம் குடும்பம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைத்தார். அதுக்கப்புறம் எதை படைத்தார், எதை உண்டாக்குனார்? ஒரு ஃபேமிலியை தான் உண்டாக்குனார். ஆதாம் ஏவாளை படைத்தார். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு காடு இருந்தார் இந்த உலகத்தில். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ஒரு ஃபேமிலி வந்துச்சு. ஃபேமிலி முக்கியம். அதுக்கப்புறம் அவங்கள தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உழுது பயிர் செய்யுங்க, நீங்கள் வந்து நிலத்தை பண்படுத்துங்க, அதை வந்து உங்களோட தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கங்கன்னு. அடுத்தது தான் நம்மளுக்கு வந்து ஸ்டடீஸு, ஜாபு, மினிஸ்ட்ரி, அது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதுக்கு ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஃப்ரம் ஜீசஸ் லைஃப். ஹல்லேலூயா. when he was on earth, நான் அந்த பூமியில் அவர் இருக்கும் பொழுது 2 இன்சிடெண்ட்டை வச்சு அதை வந்து உங்களுக்கு நான் விளக்கி காமிக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து ஜீசஸ் ஏர்லியர் டேஸ், அவரோட ஆரம்ப காலகட்டங்களில் 12 வயசாக இருக்கும்போது, லூக் சாப்டர் 2 verse 49, if you read Luke chapter 2 verse 49, லூக்கா 2வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்க. அதில் என்ன சொல்கிறார் பாருங்க. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா அப்படி சொல்கிறார். பிதாவுக்கு அடுத்த, ஐ மஸ்ட் பி அபவுட் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் அப்படி சொல்கிறார். தட் இஸ் ஹிஸ் ப்ரையாரிட்டி. இயேசு கிறிஸ்துவோட ப்ரையாரிட்டி வந்து என்னது? டூயிங் த வில் ஆஃப் த ஃபாதர் காட் ஹூ சென்ட் ஹிம். பிதா, தன்னை அனுப்பின பிதாவோடைய சித்தத்தை செய்கிறது தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் வேலை. அதை தான் வந்து என்ன பண்ணார், செய்தார். அதான் 12 வயசுலே அப்பா அம்மாட்ட வந்து சொல்கிறாரு, நான் என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கணும். ஐ கேம் ஹியர் டு ஃபுல்ஃபில் த வில் ஆஃப் காட், வில் ஆஃப் மை ஃபாதர் காட் ஹூ சென்ட் மீ. என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தான் நான் வந்தேன் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் வந்து மை ஃபுட் அப்படி சொல்கிறார். என்னுடைய உணவு அப்படின்னா வந்து என்னென்னா, டூயிங் த வில் ஆஃப் காட் இஸ் மை ஃபுட் அப்படி சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்கிறது, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறது தான் என்னுடைய உணவு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த ப்ரையாரிட்டியை பாருங்கள். யாருக்கு முதலிடம் கொடுக்குறாரு, யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு? வைல் ஹி வாஸ் ஆன் தி எர்த், இந்த பூமியில் இருக்கும்போது யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு? பிதாவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. ஸோ நம்மளையும் கர்த்தர் படைத்திருக்கிறார், தேவன் நம்மையும் படைத்திருக்கிறார். நம்ம யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? நமக்காக ஒருத்தர் ரோல் மாடலாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்ந்துட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவரை போல் நம்ம வந்து இருக்கணும். அவர் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுத்தாரு? ஹி கேவ் ப்ரையாரிட்டி டு த ஃபாதர் காட். அதே மாதிரி நம்மளும் we should also about
we should also be about our father's business. ஹல்லேலூயா. நம்மளும் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு ரீல்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். வந்து என்ன அப்படின்னா, இந்த செங்கடலெல்லாம் ரெண்டாக பிளந்தவர், யோர்தானையெல்லாம் பின்னிட்டு ஓட செய்தவர், கடல் மேலே நடந்தவர், இதெல்லாம் தண்ணி ரிலேட்டடாக, வாட்டர் ரிலேட்டடாக வரும். இது எல்லாமே he split the Red Sea and he made the Jordan river to go back. பின்னால் போக செய்தார். அதுக்கப்புறம் he walked on the water. இயேசு கிறிஸ்து தண்ணி மேலே நடந்தார், கடல் மேலே நடந்தார். இதெல்லாம் செய்த தெய்வம் இப்போ நம்ம ஆட்கள் மேலே 2 சொட்டு மழை துளி விழுந்தா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அப்படி தண்ணியை வச்சு இவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் செய்த தேவன், வித் வாட்டர், having the water, he did many miracles. He walked on the water, he split the Red Sea, he made the Jordan river to go back. இதெல்லாம் செய்தவர், நம்ம when 2 drops fall on us, we are not coming to church. நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கு வரதில்லை. 2 ட்ராப்பு மழை பெய்யுது, மழையாக இருக்குது, இது சர்ச்சுக்கு போகலாமா வேணாமா அப்படி. இயேசு கிறிஸ்து தண்ணியில் என்னென்ன பண்ணார். ஸோ அவருக்கு ப்ரையாரிட்டி, கிவ் ப்ரையாரிட்டி டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்குறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடெண்ட்டு, அட் த ஏஜ் ஆஃப் 12 ஜீசஸ் கேவ் ப்ரையாரிட்டி டு த ஃபாதர் காட், ஹிஸ் வில் அப்படி சொல்லி பார்த்தோம். அவருடைய சித்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்தது, அது அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு வந்துச்சு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் வைல் ஹி வாஸ் ஆன் எர்த், ஹல்லேலூயா, அந்த பூமியில் இருக்கும்போது அவர் முடிகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் சாப்டர் 19 verse 30, யோவான் 19:30, ஜான் சாப்டர் 19 verse 30ல் இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படி சொல்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தேன். அந்த ப்ரையாரிட்டியை செஞ்சு முடித்தார். ஹல்லேலூயா. ஸோ அவர் அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில், அவருடைய வாழ்க்கை மனிதனாக அந்த வாழ்க்கை முடியுது. அப்போ வந்து சொல்கிறாரு, முடிந்தது என்று சொல்லி ஜீவனை ஒப்பு கொடுக்கிறத வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. என்னது முடிந்தது? வாட் இஸ் ஃபினிஷ்டு? டூயிங் த வில் ஆஃப் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வந்தவர் அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன் அப்படி சொல்லி ஜீவனை விடுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆண்டவருடைய என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் முடிந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து என்னத்தை வந்து சொல்லுது, வாட் இட் டெல்ஸ் அஸ், நம்மளுக்கு என்னதை சொல்லுது அப்படின்னா, ஹவு ஃபோக்கஸ்டு ஜீசஸ் வாஸ் ஆன் ஹிஸ் ப்ரையாரிட்டிஸ். முன்னுரிமை கொடுக்கறதுல எவ்வளோ அவர் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தார், எவ்வளோ கவனமாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது அப்போ அந்த முன்னுரிமை கொடுக்கறதுல கவனமாக இருந்ததுனால ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த பூமியில் வாழ்ந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம ரைட் ப்ரையாரிட்டி, நம்ம கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி வந்து வாழ்ந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இஃப் வி செட் அவர் ப்ரையாரிட்டி ரைட், வி வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வாழ்க்கை, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வி ஆல் ஹேவ் பர்பஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த பர்பஸில் வந்து முக்கியமாக முதல்ல நம்மளை வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் அஸ். ஹல்லேலூயா. பர்பஸ் அப்படி சொல்லி, நோக்கம் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் அஸ். நம்மளை குறித்ததான காரியமே கிடையாது. இட்ஸ் அபவுட் த ஃபாதர் காட், இட்ஸ் அபவுட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை வச்சு தான் இந்த வாழ்க்கையோட நோக்கமே இருக்குது. ஏன்னா இந்த வாழ்க்கை கொடுத்ததே யார் தான்? அவர் நம்மை உண்டாக்கினவர். அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிறது தான் இந்த வாழ்க்கையோட நோக்கம். ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அதனால் இட்ஸ் நாட் அபவுட் அஸ் லிவிங் ஆன் தி எர்த், இட்ஸ் நாட் அபவுட் அஸ், இட்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்கிறது தான் பெருசு, நமக்காக வாழ்கிறது அல்ல. கர்த்தர் நல்லவர். லூக்கா 12:30-31 அதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாசித்தோம். நம்முடைய தேவை என்னவென்று கர்த்தர் நன்கு அறிவார். த லார்ட் நோஸ் வாட் வி நீட் பர்ஃபெக்ட்லி. ஹி நோஸ் பர்ஃபெக்ட்லி, ஹி நோஸ் வெல். அது நல்லா அவருக்கு தெரியும். வாட் வி ஹவ் டு டூ, நம்ம என்ன செய்யணும். வி ஷுட் சீக் த கிங்டம் ஆஃப் காட்
ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம். ஸோ ஜெனராசிட்டி, ப்ரையாரிட்டி, ரெண்டு காரியங்களை நம்ம வந்து பார்த்தோம். ரெண்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, இதில் தான் அந்த முன்னுரிமை கொடுக்கறதுல தான் பர்சனல் ப்ரேயர் லைஃப்லாம் வரும். இயேசு கிறிஸ்து போல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரை சொல்லாமல் விட்டாரியா அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ப்ரையாரிட்டியில் வந்து என்ன வருது, ப்ரேயர் வருது, சரிங்களா? ஸோ முன்னுரிமை கொடுக்கறது அப்படின்னா அவரோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது தான் குறிக்குது. ஆண்டவரோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி வரும்? பை ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், பை praying to God. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை ரீட் பண்ணுறது மூலமாக, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது மூலமாக தான் அந்த முன்னுரிமை ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம காண்பிக்க முடியும். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ வந்து இயேசு கிறிஸ்து போல் வாழ்வதற்காக நம்ம இந்த பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல் வாழ்வோம். ஜெனராசிட்டிலையும் சரி, ப்ரையாரிட்டிலையும் சரி, அவர் கொடுத்த மாதிரியே நாமளும் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். மெனி திங்ஸ் இன் யுவர் லைஃப், லைக் யுவர் கெரியர், எஜுகேஷன், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், husband or wife, finances, in every area, everything is from God. Hallelujah. எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து தான் வந்துச்சு. நம்மளுக்கு இருக்கிற இப்போ நீங்கள் படிக்கிற படிப்பு யார்கிட்ட இருந்து? ஆண்டவர்கிட்ட. எல்லா நன்மையான ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா நன்மையான ஈவுகள் எல்லாம் ஆண்டவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்குறார். அந்த நன்மையான ஈவுகளை அனுபவிச்சுட்டு ஆண்டவரை மறந்துடக்கூடாது. படிப்பு ஆண்டவர் கொடுத்தார், படிப்பு படிப்பு படிப்பு, ஆண்டவரை தேடுறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. படிப்பை கொடுத்தது யார்? இந்த யூனிவர்சிட்டி கொண்டு வந்தது யார்? அதை மறந்துடக்கூடாது. ஸோ நான்லாம் வந்து பிஎட்லாம் படிப்பேனா, காலேஜ்லாம் படிப்பேனா அப்படி சொல்லி எனக்குலாம் அந்த ஐடியாவே இல்லை. ஆனால் வந்து ஆண்டவர் 4 டிகிரியை படிக்க வச்சுருக்கிறாரு. அப்போ அப்படி படிக்க வச்சவரை நான் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் காட், ஐ ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ் டு காட், ஐ ஆல்வேஸ் ப்ரைஸ் காட் ஃபார் தட். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவரை நான் எப்போவும் துதிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு யார் கொடுத்தா? சில பேர் பைக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பார், அதுக்கப்புறம் ஆண்டவரை தேட மாட்டேன், சுற்றுவாங்க சும்மா சரு புருன்னு அங்கிட்டு எல்லாம் சுற்றிட்டே அலையிறது. சண்டே சர்வீஸ் வரலையா, இன்றைக்கி ஒரு ரைடு கூப்பிட்ருக்காங்க, ஒரு ரேஸாக, அங்கே அந்த பாலத்தில் ஒரு ரேஸாக, இங்கே ஒரு ரேஸாக. பைக்குக்காக எவ்வளோ முட்டி போட்டு எவ்வளோ தூரம் ஜோம் பண்ணேன், விழுந்து விழுந்து ஜோம் பண்ணியிருப்பான். ஐயோ எனக்கு பைக்கு வேணும், இந்த 1.5 லட்ச ரூபா பைக்கு 2 லட்சம் அப்படின்ட்டு முட்டி முட்டி போட்டு நல்லா பயங்கரமாக முட்டி முட்டி ஜோம் பண்ணியிருப்பான். பைக்கு வந்தோடனே சண்டே சர்வீஸ்க்கு வரலையானா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு சல்லு பொண்ணுன்னு அலைஞ்சிட்டு இருப்பான். அப்புறம் மொபைல், நல்ல மொபைல் வேணும் ஆண்டவரே, நல்ல மொபைல் வேணும், நல்லா ஜோம் பண்ணுறது, நல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து ஜோம் பண்ணுறது, ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து பயங்கரமாக இருக்கு. மொபைல் வந்த பிறகு ஆண்டவருக்கு முன்னுரிமையாவது முதலிடமாகுது. மொபைல் தான் எனக்கு எல்லான்ட்டு அங்கேயே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்டடீஸும் அப்படி தான். ஸ்டடீஸை படிக்க வைக்கிறாரு, ஆனால் அந்த படிப்பில் நீங்கள் ஃபுல்லாக கவனத்தெல்லாம் செலுத்திட்டு ஆண்டவரை மறந்துட்டீங்கன்னா அப்புறம் கொடுத்தது யார்? உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தது யார்? உங்களுக்கு கெரியரை கொடுத்தது யார்? எஜுகேஷன் கொடுத்தது யார்? ஃப்ரெண்ட்ஸை கொடுத்தது யார்? உங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கறது யார்? அவரை மறந்துட. டோன்ட் ஃபர்கெட் த கிரியேட்டர் காட். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து போல வாழ்வோம், அவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் மறக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை கனப்படுத்துகிறவராகவே இருந்தார். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறவராகவே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் பிதாவுக்கு தான் அவர் வந்து செலுத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதா தான் எல்லாம் அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார். அதே போல தான் நாம் இருக்கணும். திரியேக தேவனை உயர்த்துகிறவர்களாக, திரியேக தேவனுக்கு மகிமை துதி கன மகிமை செலுத்துகிறவர்களாக நம்ம வந்து வாழணும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். பின்பு நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அதை சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மை போல ஆண்டவரே டிசன்மெண்ட்டோட, ஆண்டவரே ஹியூமிலிட்டியோட, இன்டெகிரிட்டியோட, ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஹாஸ்பிட்டாலிட்டியோட, சிம்பிளிசிட்டியோட, சிவிலிட்டியோட, சேரிட்டியோட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெனராசிட்டியோட, ப்ரையாரிட்டியோட
வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, 10 காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பார்த்து முடித்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை போல வாழ்வதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்பொழுதும் தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திர பெருந்தன்மையுடையவர்களாக ஜெனரஸ் பீப்புளாக இருக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உமக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக, முதலிடம் கொடுக்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் மாறுவார்களாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபை கூடி வரதில் விட்டுவிடக்கூடாது ராஜா. அல்லேலூயா எந்த காரணத்துக்காகவும் சபை கூடி வரதில் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஓய்வு நாளை உடைய பிள்ளைகள் எப்பொழுது பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஆண்டவரே அதை மறந்து விடக்கூடாது ராஜா. என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிஸி ஷெட்யூல் வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு போகிறது, ஆண்டவரை தேடுகிற காரியங்களை உடைய பிள்ளைகள் மறந்து விடாமல் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா உம்மை தேடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா உம்மை தேடின ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அநேக உதாரணங்களை நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படியே நாங்களும் இருக்கணும். ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாக, உமக்கென்று வாழுகிறவர்களாக பிள்ளைகள் ஆண்டவரே சோதனை நாங்கள் எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா நன்றி.